வணக்கம். டிசம்பர் 18ஆம் தேதி தாவேகாவோட பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடக்குது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கூடுற முதல் பொதுக்கூட்டம். அது இல்லாமல் விஜய் ஈரோட்டுக்கு வர்றது இதுதான் முதல் முறையாக. அதனால் இந்த பிரச்சாரத்து மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புலாம் இருக்குது. விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் போய் பேசியிருக்கிறாரு. பாண்டிச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நிபந்தனைகள்லாம் வச்சாங்க. எந்த கட்சிக்குமே இல்லாத நிபந்தனைகள்லாம் அதிகமாக விஜய்க்கு விதிக்கிறாங்க. காரணம் என்னன்னா கும்பல், அத்துமீறிய கும்பல், அடங்காத கும்பல். இந்த கும்பலை வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்ணுறது? காவல்துறையினெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. கட்சிக்காரங்களை வச்சு நீங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் கட்சிக்காரங்களும் பெருசாக விஜயை பார்க்குற ஆர்வத்தில் தான் இருக்கிறாங்க. இப்படி பல விதமான ஒரு நெருக்கடியில் காவல்துறையும் சரி, தாவேகா தலைவர்களும் சரி ரொம்ப சிக்கலில் இருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் கூட பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இதை கூட பார்த்தீங்கன்னா பலவிதமான நிபந்தனைகளை வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை கிட்டத்தட்ட ஒரு 5 நிபந்தனைகளை இந்த மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கு நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியில் சரளை அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 31 ஏக்கர். இந்த ஏக்கரில் தான் இந்த பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடக்கிற பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அறநிலைக்கு சொந்தம். அதனால் அறநிலைக்காரங்க இந்த 31 ஏக்கர்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டெபாசிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாடகை வாங்குவாங்கல்ல, அதனால டெபாசிட்டாக பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா செலுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 நிபந்தனைகள் எங்கள் நிபந்தனைகள்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிபந்தனைகளை அறநிலையத்துறை கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 நிபந்தனைகளையும் ஓகே சொல்லியிருக்காங்க. முதல் நிபந்தனை ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னம்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் வச்சு தான் ஆகணும். ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு காவல்துறையிட்ட அவங்க அனுமதி வாங்கிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரூரில் என்ன சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப நேரமாக விஜய்க்காக காத்திருந்தாங்க. விஜய்க்காக காத்திருந்தனால அவங்க நீர் சத்துலாம் இழந்துட்டாங்க. பசி, மயக்கம், தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால தான் மயக்கம் மட்டும் விழுந்து இறப்பு விகிதம் 41 ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே நடந்துடக்கூடாது. அதுவும் அறநிலைக்கு சொந்தமான ஒரு இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு குடிநீர், உணவு, பாதுகாப்பு இதெல்லாமே கட்சி நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் குடிநீர், உணவுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது. பாதுகாப்புக்கு இவங்க தொண்டர் படை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த படைகளை வச்சு அவங்க பாதுகாப்புக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் மாநாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் மதுரையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சேர்லாம் கொடுக்கல. அதை வச்சு நான் கூட பேசும்போது கூட திமுக அரசு அராஜகம் பண்ணுது, யாரையுமே கொடுக்க விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலேருந்து கொண்டு வந்தாங்க. கேரளாலேருந்து கான்ட்ராக்டுக்காரங்க எல்லாமே கொண்டு சேர்லாம் போட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா எல்லாமே சேரெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் உடச்சி சுக்குநூறாக்கி அந்த மாதிரி பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடமே குப்பையாக ஆகிடக்கூடாது. அப்படி சாப்பிட்ற பொருள் அங்கேயே போட்டுருவாங்க. அதே போல் கப்பை அங்கேயே போட்டுருவாங்க. தண்ணி குடிக்கிற பாட்டில் அங்கேயே போட்டுருவாங்க. அது மாதிரி செயல்கள் செஞ்சாங்க. இல்லை பிளாஸ்டிக் சேர் எது ஒன்று உடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணி தரணும், நாங்கள்லாம் சுத்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு எந்த விதமான உரிமையும் நீங்கள் கோரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அதே எப்படி அறநிலையத்துக்கு துறைக்கு சொந்தமான இடத்த உரிமை கோர முடியும்? அதெல்லாம் கோர முடியாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. விஜய் வர்றதுக்கு 2 மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்க. அதனால் பாண்டிச்சேரியிலலாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் குறிப்பிட்ட டயத்தில் வரமாட்டார். இப்போ பாண்டிச்சேரியிலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே போயிட்டார். இப்போ ஈரோட்டில் ஒரு டைம் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டயத்துக்கு முன்னாடியே விஜய் அங்கே போயிடுவார், சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிடுவார். 2 மணி நேரங்கிறனால 2 மணி நேரத்துக்குள்ளே அவர் பேசி எல்லாமே முடிச்சிடுவாங்க. 2 மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு என்னையா இருக்குது? விஜய் 10 நிமிஷத்துக்கு மேலே எதுவுமே பேச மாட்டார். 2 மணி நேரமே ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் கூட்டத்தை பாருங்கள், தாவேகாவோட ஈரோட்டு பொதுக்கூட்டத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தாவேகாக்காரங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.